பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்நாளிலேயும் நாம் மிகவும் அருமையான ஒரு தலைப்பை குறித்து பார்க்க போகிறோம். நாம் தேவனுக்குள் பிறந்திருக்கிறோமா என்ற தலைப்பிலே தான் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எல்லாவற்றிற்கும் நம்ம எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நமக்கு முன்மாதிரியாக பார்க்கிறோம் இல்லையா? அப்படின்னா அவர் எப்படி பிறந்திருக்கிறார் என்பதை முதலாவது நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாம் அவருக்குள் என்னவா இருக்கிறோம், அல்லது நாம் அவருக்கு யார், பிள்ளைகளா அல்லது என்ன உறவுல நம்ம இருக்கிறோன்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக நாம் அவருக்குள் பிறந்திருக்கிறோமா என்பதையும் வசனங்கள் மூலமாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரி, முதலாவது அவர் எப்படி பிறந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்க வேண்டுமானால், இதே போல நாமும் பிறந்திருக்க வேண்டும். வேதத்துல யோவான் 3வது அதிகாரத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் நிக்கோதேமுவினிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கு நிக்கோதேமு என்ற ஒருவர், ஒரு பரிசேயன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திலிருந்து, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, திரும்பவும் 5வது வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ எப்படி பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்திருக்கிறார் என்று பாருங்கள். பரிசுத்த ஆவியினாலே, தேவன் சொன்ன வார்த்தையினாலே அவர் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவர்கள் கூடி வரும் முன்னே, அதாவது ஒரு மனுஷனுடைய சித்தத்தினால, ஒரு புருஷனுடைய சித்தத்தினாலேயோ இரத்தத்தினாலேயோ அவர் பிறவாமல் வித்தியாசமாக தேவனுடைய பலத்தினாலே, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அப்ப முதலாவது யார் தேவை அவருடைய பிறப்புக்கு? பரிசுத்த ஆவியானவர். அடுத்ததாக உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்ப 2 காரியங்கள் நடந்தா அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அப்ப மரியாள் இன்னும் ஒரு புருஷனை அறியவில்லை, அவர்கள் கூடி வரும் முன்னே என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படின்னா இவர் பிறக்கிறது பரிசுத்தமான ஒரு பிறப்பு. பாருங்க, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும், இவர் வானவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 47வது வசனத்திலே, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இவர் வானவருடைய சாயலை அணிந்தவராய் இருக்கிறார். பாருங்கள், 48வது வசனத்திலே, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ 2 சாயல் நமக்கு இருக்கிறது. ஒன்று, மண்ணான ஆதாமின் மூலமாக வந்த மாம்ச சரீரம் நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. 49வது வசனத்திலே, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அவர் மகா பரிசுத்தமாய் பிறந்தவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராலும் உன்னதமானவருடைய பலத்தினாலேயும் அவர் பிறந்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்படின்னா ஆதியாகம புத்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியிலே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துல ஆதியிலே வார்த்தை என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உன்னதமானவராகிய தேவனிடத்தில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தைக்குள்ளதான் அவருடைய எல்லா வல்லமையும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையானவர் மாம்சமாகி உலகத்துக்கு வந்தார் என்று அதே அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 3வது வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அதாவது வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்படின்னா அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. இந்த வார்த்தையை வேதம் இன்னொரு வார்த்தையாக சொல்லுகிறது. என்னன்னா வித்து என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், அந்த பாம்பின் தலையை நசுக்கும், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று ஆதி ஆகமத்துல சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படின்னா ஸ்திரீயின் வித்து. இங்க பாருங்க, புருஷ சித்தத்தினால உண்டாகாமல் இவர் எப்படி பிறந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, உன்னதமானவருடைய பலம் பரிசுத்த ஆவி அவள் மீது வந்தபடியினாலே அவளிடத்துல உருவானது என்னது? பரிசுத்தம் உள்ளது. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இவரிடத்துல அந்த பரிசுத்தம் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவரை போல நாம் பிறந்திருக்கிறோமா? பிறக்க வேண்டியது அவசியம் என்று யோவான் 3வது அதிகாரத்துல நாம் பார்த்தோம். ஏன்னா பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், காண மாட்டான் என்றெல்லாம் வேதத்துல நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அவர் பிறந்தது போல நாமும் பிறக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இப்ப நாமும் அவருக்கு பிள்ளைகளா இருக்க வேண்டுமானால் அவரை போல நாமும் பிறந்திருக்க வேண்டும். எங்க கூறப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய நாமம் என்ன? வார்த்தை என்பதுதான் அவருடைய நாமம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுக்கு ஒரு அதிகாரம் தேவன் கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அத்தனை பேர்களும், விசுவாசித்த அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் ஆயிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம அவருக்கு பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கே. அப்படின்னா இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா? அப்போ ஆல்ரெடி நம்ம பிறந்துட்டோம், மண்ணானவருடைய சாயல்ல நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனா வானவருடைய சாயலாகவும் நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறபடினாலே நாமும் எப்படி பிறக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியானவரால் மரியாள் கர்ப்பம் தரித்தாள் என்று போடப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா நாமும் இதே போல பிறக்க வேண்டியதா இருக்கிறது என்று கர்த்தர் யோவான் 3வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். இதே அதிகாரத்தை பாருங்க, 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் பிறந்திருக்கிறோமா?
பிறந்திருக்கிறோமா? நாமும் எப்படி பிறந்திருக்க வேண்டுமா? இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், இந்த விசுவாசித்த இந்த கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளாவதற்கு நாம் இப்படி பிறந்திருக்கிறோமா என்பதை தான் நாம் இன்றைக்கு ஆராய போகிறோம். நாம் இந்த இரத்தத்தினாலேயோ அல்லது சித்தத்தினாலே மாம்ச சித்தத்தினாலேயோ பிறவாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரோ அதே போல நாம் ஆவியிலே பிறக்க வேண்டியதா இருக்கிறது. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது வானவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டியதும் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தான் பரலோகத்துல இடம் இருக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எப்படி பிறக்கிறோம் அப்படின்னு மீண்டுமாய் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றால் என்ன அர்த்தம்? ஸ்திரீயின் வித்து, வார்த்தையாக பிறந்தவர், அந்த வார்த்தை அது வித்து என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம எப்படி பிறக்க போறோமா? இந்த வித்துனால நாம் பிறக்க வேண்டும் என்பது பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும். வார்த்தையை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ வார்த்தையின் உறுப்போ ஒன்றும் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு நாளும் ஒழிந்து போகாத அவருடைய வித்து, அந்த வார்த்தை பாருங்கள், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. அப்ப அந்த வித்து என்ன? அழிவில்லாத வித்து என்று சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜீவன் உள்ளதும் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அப்ப தேவ வசனம் தான் என்னது? அழிவில்லாத வித்து. ஆனால் மண்ணான சாயலை தரித்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த சரீரம் அழிந்து போகும். ஆனால் வானவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ளுவதற்கு வானவராலே நாம் பிறந்திருக்க வேண்டும். அப்படி நாம் இங்கேயே பிறக்கும் பொழுது நமக்கு அழிவில்லாத ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். ஜென்ம சரீரமும் உண்டு, வானவருடைய அந்த சரீரமும் மேன்மையான ஒரு சரீரமும் நமக்கு கொடுக்கப்பட போகிறது என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப நம்ம மீண்டுமாய் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமுவின் இடத்துல கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை இங்கேயும் வருகிறது. அப்ப நம்ம வேத வசனத்தினால நாம் பிறந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படி பிறந்திருக்கிறோமா? அப்படி பிறந்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மேன்மையான சரீரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த உலக ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றாமல் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும், எப்படி குமாரன் பூமிக்கு வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நாமும் நிறைவேற்றினோமே ஆகில் நாம் அவருடைய பிள்ளைகள். ஏன்னா வார்த்தையை மட்டும்தான் நம்ம நம்பி நடந்து கொண்டிருக்கிறோம், வார்த்தையை மட்டும்தான் பிடித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் பிடித்துக்கொண்டு ஜீவனுள்ள சுடரொளிகளை போல நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பூமிக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது, உலகத்துக்கு ஒளியாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது, பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. எப்படி நாம் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையில பிறந்தால் மட்டும்தான். ஏன் இந்த மாம்சத்துக்கு ஒரு மேன்மையும் இல்லை. 24வது வசனத்திலே மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல்லை போல இருக்கிறது நம்முடைய மாம்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புல்லு உலர்ந்து போகும், பூவும் உதிர்ந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்ப அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க போகிறது. இப்ப அந்த வித்துனால நம்ம பிறந்தோம்னா நாமும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க போகிறோம், நிலையாய் நிற்க போகிறோம், அழிந்து போக மாட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இன்னைக்கு நம்ம அப்படி பிறந்திருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள் எனக்கு அன்பான கிறிஸ்தவ பிள்ளைகளே. 2 காரியத்தை நாம பார்த்தோம். ஒண்ணு, அவர் எப்படி பிறந்தார் என்று பார்த்தோம். அவரை போல நாமும் பிறந்தால் மட்டும்தான் நாம் அவருக்கு பிள்ளைகள் என்றும் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், ஆமாங்க,
நாம் வசனத்தினால பிறந்திருக்கிறேன், பரிசுத்த ஆவி என்மேல் இருக்கிறார் என்று நாம் சொல்வோமே ஆகில் ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்க வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அதாவது சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லாவற்றிற்கும் தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அன்பு நமக்கு அவர் பாராட்டி இருக்கிறார், நாம் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று. அதே போல ஆனா அவர் குமாரனாய் இருந்தபடினாலே அவருக்கு ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கிறது. வாஸ்தோன்னா உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா நம்மை உலகம் அறியாது, உலகத்தால நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது. சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது 2வது நடக்கக்கூடிய காரியம். முதலாவது, உலகம் நம்மை அறியாது. 2வதான காரியம் என்ன? சொந்தம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது என்று நம்ம பார்க்கிறோம். அது எங்க எழுதி இருக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அடுத்ததாக, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தத்திலே வந்தார் என்று சொல்லும் பொழுது யூத கோத்திரத்திலே அவர் வந்தார். ஆனால் அவர்கள் யாவரும் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இதே காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நடக்கும். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களால மட்டும்தான் தேவனால் பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை கண்டு கர்த்தரை விசுவாசிக்க முடியும். அவர்களும் மீண்டும் பிறக்க வேண்டும். ஏன்னா கண்டு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் பிள்ளைகள் ஆகும்படிக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா சொந்தம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. அடுத்தது என்ன? உலகம் நம்மை அறியாது. இந்த 2 அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை என்று சீஷர்கள் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன இருக்கும்னா, நாம் அவருடைய பிள்ளையாய் பிறந்திருக்கிறோம்னா இன்னொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அது என்ன? 1 யோவான் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாலே பிறந்தவர், பரிசுத்தமானவரால பிறந்தவராய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். பாவத்தை அறியாத சுத்த கண்ணராய் இருந்தார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். இப்போ தேவனால் பிறந்த நாமும் எப்படி இருக்கணுமா? பாவம் செய்யாத பிள்ளைகளை போல. அதாவது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து அப்படின்னு சொல்லும் போது என்ன? வசனம். வசனம் நமக்குள் எப்படி இருக்கிறதா? தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். வார்த்தை நமக்குள்ளே உருவாயிருக்கிறது. வார்த்தையினால நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய தன்மை எல்லாம் வார்த்தையாகவே இருக்கும். எப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு தேவை. அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துவார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கும் பொழுது நம்மை சரியாய் வழி நடத்துகிறவராய் இருப்பார். அப்படின்னா பாவத்திலிருந்து விலகி நம்ம இருப்போம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும். அப்போ எப்படி நான் தேவனுடைய பிள்ளை என்று நாம் எப்படி அறிய முடியும்? பாருங்கள், அந்த வார்த்தை நம்மிடத்துல கிரியை செய்யும். நம்ம பாவம் செய்ய நம்மால முடியாது என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அடுத்தது என்ன? பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இப்ப பிசாசின் பிள்ளைகள் துன்மார்க்கமாய் நடப்பாங்க, வசனத்துக்கு ஏற்றபடி நடக்க மாட்டாங்க. இது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது போல, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமே ஆகில் வசனத்துக்கு ஏற்றபடி, வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் நடக்கிறவர்களாய் இருப்போம். அடுத்ததாக இன்னும் ஒரு அடையாளம் இருக்கிறது, வாசிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது வசனம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்ப
தரிசிப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்துல இருக்கிற குணாதிசயங்கள் இதுதான். ஒண்ணு, நம்ம பாவம் செய்ய மாட்டோம், நம்மை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, உலகம் நம்மை அறியாது, சொந்தமானவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அடுத்தது என்ன, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாமும் அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்களாம், நீதி செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அநியாயம் அவர்களிடத்துல இருக்காது, அநீதி அவர்களிடத்துல இருக்காது. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தப்படட்டும். ஏன், அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவரிடத்தில் பிறந்தவர்களாகிய நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்போம், இன்னும் பரிசுத்தப்படுவோம். அடுத்தது என்ன, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன், அவர் நீதி நியாயத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார், பூமி எங்கும் அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ அவரை போல நாமும், அநீதி நம்மிடத்துல இருக்கக்கூடாது, பட்சபாதம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது, எல்லாரிடத்திலும் ஒரு போல அந்த அன்பை கூறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ தேவனுக்குள் நம்ம பிறந்திருக்கிறோமான்றது மட்டும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா தேவனிடத்துல பிறந்தவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இப்படி நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருப்பது அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், பாருங்கள், சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டீர்களே என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அவருடைய சித்தத்தினால, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினால நாம் அவருக்குள் பிறந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய நீதியினால, நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, இந்த நல்லவங்கன்றதுனால எல்லாம் அங்க பரலோகம் போயிட முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய இரக்கத்தினால அவர் நம்மை ரட்சித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப 2 காரியங்கள் நமக்கு இங்க நடக்க வேண்டியது இருக்கிறது. மறுஜன்ம முழுக்கு, எதனால நாம் மீண்டும் பிறக்க வேண்டியது இருக்கிறது, சத்திய வார்த்தையினாலே நாம் பிறக்க வேண்டியது இருக்கிறது, உன்னதமானவருடைய பலம். அடுத்தது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், ஆதலால் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது என்று மரியாளிடத்துல சொன்னது போல, ஸ்திரீயின் வித்தாக வந்த அந்த வார்த்தையானவரால நாமும் மீண்டும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது, பிரவேசிக்க முடியாது. சும்மா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுனால அங்க போயிட முடியாது. பிள்ளைகள், நானும் பிள்ளைதான் சொல்ல முடியாது. எனக்கு அன்பானவர்கள், இந்த வார்த்தையில தங்கி இராவிட்டால் நாம் மீண்டும் பிறக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்து நாம் புதிதாக்கப்படாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. நம்ம கிறிஸ்தவ பெயர்கள் எல்லாம் பயங்கரமா வச்சிருப்போம், ஜாஷுவான்னு வச்சிருப்போம், மோசேன்னு வச்சிருப்போம், அடுத்தது நிறைய பெரிய பெரிய பெயர்கள் எல்லாம் நம்ம வச்சிருப்போம், இல்ல பீட்டர்னு வச்சிருப்போம், ஜான்னு வச்சிருப்போம். என்ன பிரயோஜனம்? நாம் கிறிஸ்துவுக்குள்ள, வார்த்தைக்குள்ள நம்ம பிறக்கலன்னா அங்க ஒரு நாளும் போக முடியாது. வார்த்தை என்னதுன்றதை அறிந்திருக்கணும், நீதி நம்ம செஞ்சிருக்கணும், பரிசுத்தமாயிருக்கணும், கர்த்தர் எப்படி இருந்தாரோ அதே போல. அதனால்தான் வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், இன்னொரு மறுரூபமாக்குதல் நமக்கு இருக்கிறது. அது பூமியிலே நாம் அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்தா மட்டும்தான், அவரை போல நாமும் பிறந்தா மட்டும்தான் அடுத்த ஒரு நிலைமைக்கு நாம் போக முடியும். இது எதுவும் செய்யாம நானும் கர்த்தரேன்னு கூப்பிட்டா கர்த்தர் என்ன சொல்லுவார், நான் உங்களை ஒரு நாளும் அறியேன் என்று கர்த்தர் சொல்லுவார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமா நம்ம இருக்கணும். இந்த வசனத்துக்கு ஏற்றபடி ஆராய்ந்து பாருங்கள். ஒண்ணும் இல்லை, இன்னைக்குள்ள செய்தியில இருக்கிற ஒரு முக்கியமான காரியம், நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறேனா, வார்த்தையின்படி நான் பிறந்திருக்கிறேனா, இத்தனை காரியங்கள் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இதே போலதான் நான் இருக்கிறேன்ன்றது மட்டும் ஆராய்ந்து பார்த்தால் போதும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.
ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்கள் மீது நீங்க பாராட்டின இந்த அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை பார்க்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்க மாறுவதற்கு உம்முடைய குமாரனை போல நாங்க மாற வேண்டும் என்பதற்காகவே அவரை எங்களுக்கு முன்னோடியாய் அனுப்பி அவரை போல நாமும் மாற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அன்பு செய்தீர்கள் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து, ஆண்டவரே உமக்காக நாங்க நிற்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க இயேசப்பா. நீர் நீதி செய்தது போல நாங்களும் நீதி செய்ய வேண்டும். நீர் பரிசுத்தராய் இருந்தது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு கர்த்தாவே நீர் பிறந்தது போலவே நாங்களும் ஆண்டவரே அப்பா மாம்சத்தினாலேயோ இரத்தத்தினாலேயோ புருஷனுடைய சித்தத்தினாலேயோ பிறவாமல் தேவனுடைய வார்த்தையினால நாங்களும் பிறப்பதற்காக அந்த சத்திய வசனத்தினால ஜனிப்பிக்கப்பட்டீர்களே என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வசனத்தின் மூலமாக ஆவிக்கேற்றபடி நாங்க வாழ்ந்து காட்ட கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. நாங்க உம்முடைய பிள்ளைகளா இருப்பதற்கு நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்க. அந்த அதிகாரத்தை நாங்க பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க இந்நாளில கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திர இயேசுப்பா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. வாய்களை திறந்து உம்மிடத்துல கேட்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க இயேசுப்பா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.